சார் இப்போ நேற்று எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நன்றி மறவ மாட்டோம், அதனாலதான் பாஜக கூட நாங்க கூட்டிட்டு, ஏன்னா அதிமுகவே காப்பாற்றிட்டு அவர் தான் இருக்காரு. ஆனா அதே அவர் தான் முன்னால பாஜக கூட இனிமேல் எந்த கூட்டணியும் இல்லைங்கிறாரு. இப்ப அவருடைய மாறுபட்ட கருத்து எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த டோரை சாத்திருக்கிறையா திறந்து வச்சுட்டு தவறுக்காக. அதாவது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்ற யாரு பேசுறா? சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இருக்கு. சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல எல்லாம் சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு. அது மாதிரி ஐயன் திருவள்ளுவர் எல்லாம் எடுத்து பேசுறாரு. அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நன்றியை பத்தி யார் பேசுறது? துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு? அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது பாஜக காப்பாத்துச்சு சொல்றாரு. அதே தவறு. உங்க எல்லாருக்கும் தெரியும், அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். அவரை மாற்றிவிட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தோம். அந்த நேரத்துலதான் உங்களுக்கு 14ஆம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு. அதுக்கு இடையிலதான் அண்ணன் பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடங்கி போனார். அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாத்தினது பாஜக இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர். கரெக்டா? அப்ப பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னா உலகத்துக்கே தெரியும். தர்ம யுத்தத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க. அன்றைக்கு ஓட்டெடுப்புல இவரை காப்பாற்றிய 122 எம்எல்ஏக்கள், அவர்கள 18 பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னா முதலமைச்சர் பழனிசாமியை மாத்தணும் தான் அவங்க கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அவங்க ஒன்றும் கவுக்கணும்னு போல. அண்ணன் பொய்மூட்ட பழனிசாமியோடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மா அவர்கள் ஆட்சி முறையிலிருந்து விலகி செல்வதால் தான், அம்மா அவர்கள் பாதியிலிருந்து விலகி சென்றதால் தான் அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அது கவிர்க்கிறதுக்கானது இல்லை. பழனிசாமி மாற்ற வேண்டும், எங்களுக்கு முதல்வர் மேல அதிருப்தி, அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். பிப்ரவரி 15ஆம் தேதி வாக்கெடுப்பை திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். அப்ப ஒன்னும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாத்தல. அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பது பழனிசாமி உட்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் 7ஆம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்மயுத்தம் நடத்தினதை நான் சொல்லிதான் அங்க போய் இருந்தாருன்னு ஒரு பெரியவர் சொன்னார். அவருக்கு பின்னணியில யார் இருந்தாங்கன்னு தெரியும். ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள்? அதை அவர் மறந்துடுறார். எனக்காக வாக்களிச்சிருப்பாங்க அந்த மாபெரும் தலைவனுக்காக. அதுக்கு முன்னாடியே அந்த கூவத்தூர்ல எங்க சித்தி டெல்லிக்கு போறதுக்கு பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடியே அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்னிட்ட சொன்னார். திருப்பி சொல்றேன், முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால கையெழுத்துலாம் வாங்கிட்டே போறாருன்னு சொன்னது பழனிசாமி. இதை நான் முன்னே சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு எங்க சித்தி பெங்களூர் போனதுக்கு அப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப சட்டமன்றத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தப்ப 122 எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க, அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது? செம்மலையெல்லாம் தாண்டி குச்சி ஓடினார். பழனிசாமினா நாங்க இருக்க மாட்டோம் சொல்றாரு. அப்ப அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய 122 சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வமும் 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவை சேர்ந்து வாக்களித்த பொழுது 122 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 18 பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க. சோ அதுல பாஜக காப்பாத்தினாங்க. அது 2வது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லிதான் அந்த அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்கிட்ட கூட சொல்லியிருக்காரு. இவர் போய் கேட்டிருக்காரு, எதற்கு நீங்க 122 எம்எல்ஏல ஒருத்தர் இவர் போய் எதுக்கு நீங்க தொலைபேச்சியாளர் எதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து கட்சி விட்டு நீக்கிறீங்கன்னு கேட்டது. இல்ல டெல்லி ஆட்சி போயிடும் இவர்கிட்ட சொல்லிருக்காரு. டெல்லி அவர் இருந்தாருன்னா ஆட்சியராக நிக்காதுன்னு சொல்றதுனால அவரை வேற வழி இல்லாம நிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
எப்படியெல்லாம் போய் பேசுறாரு பாருங்க பழனிசாமி. இவர் என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டு திடீர் திடீர் எல்லா அமைச்சர்கள் வந்து ஏப்ரல் 17ஆம் தேதி ஆர்கே நகர் சட்டமன்ற பொறுத்த நின்னதுக்கு அப்புறம் என்ன திடீர் திடீர் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டு கவுக்க முற்பட்டோமா. அதற்கு முன்பு கொதித்தெழுந்த இவர் போன்ற 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் கவர்னர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அந்த மனு இன்னும் இருக்கு, அது அவர்கிட்ட இருக்கும். அவர் அவசர அவசரமா சபாநாயகரை வச்சு இவங்க எல்லாம் பதவி வைக்க செஞ்சார். அதாவது ஆட்சியை காப்பாற்றிய 18 சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி. அதனால நன்றிக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. அது போல பிஜேபிக்கு நான் நன்றியா இருப்பேன்னு சொல்றாரு. 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரே எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசினார்? 24 தேர்தல் மாத்திரம் இல்ல, பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் இல்ல, 26 சட்டமன்ற பொது தேர்தலில் நான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு செல்ல மாட்டேன். டெல்லியில போய் 24 சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்துல மோடி அவர்களுக்கு வலதுபுறம் விட்டு திரும்பி ஓடி வந்தவர் பழனிசாமி. இன்றைக்கு பாவலா காமிக்கிறார். அவர் இன்னைக்கு பேசுறப்பையோ பன்னீர்செல்வத்தை இவரை சேர்த்து வைத்தது யார் என்று பன்னீர்செல்வமே சொல்லியிருக்காரு. மோடி அவர்கள் சொன்னதுனாலதான் நான் மீண்டும் வந்தேன். கவர்னர் அவர்கள் இவர்களை கை போட்டு வச்சு அவர் 11 எம்எல்ஏக்கள் வந்ததுனாலதான் இவர் ஆட்சி காப்பாற்றப்பட்டது. அதை எப்படியெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்தவரை திருப்பி சேர்த்துக்கிட்டார் அவர் பெரிய மனசு பண்ணி. என்னவா கட்சி ஆரம்பிச்சு என்னவோ 72ல இந்த இடத்துல ஒரு மாதிரி பேசுறாரு. மற்றவர்களால் அவர் அந்த தேர்தலில் இருந்து ஜெயிச்சு தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரா? எப்படி எல்லாம் புரூடா விடுறாரு தீராறுல இருந்துட்டு. அடுத்தது அவர் தன்னை ஒற்றை தலைமையை மாத்திக்கணும்னு நினைச்சப்ப பன்னீர்செல்வம் அதை எதிர்க்கிறாரு, அதனால வெளியேறாரு. இன்னொன்னு நேற்று பேசுறப்ப சொல்றாரு, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பேசுறது. இப்ப போய் டெல்லி போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு டெல்லிக்கு போனாரு மார்ச் மாசம். நான் அங்கிருந்து எங்க டெல்லியில உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போறேன்னு போயிட்டு 6 கார்கள் மாறி திருட்டுத்தனமா போய் ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்த பழனிசாமி சரியாதானே. அதுக்கப்புறம் இன்றைக்கு அவர் என்னென்ன புருடா அவுட்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு ஆதரவாக சில ஊடகவியலாளர்கள் அவருக்கு தோல்ல தூக்கிக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பழனிசாமி யாரோட கூட்டணி இருக்காரு? அவரும் பிஜேபியோட தான் இருக்கு. ஏற்கனவே பாமக இருந்துச்சு, தேமுதிமுக இருந்துச்சு, ஆளுங்கட்சியா இருந்தாங்க, பணபலம் நிறைய இருந்தது. அத்தனையும் இருந்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி 2021 இவங்களால ஆட்சிக்கு வர முடியல. எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில எல்லாம் எத்தனை தொகுதிகள்ல ஜெயிச்சாங்க, யார் ஜெயிச்சாங்க, எதன் மூலம் ஜெயிச்சாங்கன்னு தெரியும். இந்த பகுதியில நமது டெல்டாவுடைய வேதாரண்யம், நன்னிலம், இங்க ஒரத்தநாடு, அங்க விஜயபாஸ்கர் 4 பேர் தான் ஜெயிச்சாங்க. 4 பேர் எதனால ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது போல அவங்க இந்த தென் மண்டலத்திற்கு கொங்கு மண்டலத்துல இவர்களை ஏமாந்து மக்கள் வாக்களித்தவங்க பாராளுமன்றத்துல என்ன பண்ணாங்கன்னு தெரியும். பழனிசாமி யாரையும் ஏமாற்ற முடியாது. அவருக்கு காவடி தூக்கும் சில ஊடகவியலாளர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நீங்க வேணா அவருக்கு காவடி தூக்குங்க, அதுக்காக அடுத்தவங்க மேல நீங்க பழனிசாமி பெரிய காந்தியோட பேரம் மாதிரி நீங்க பேசிட்டு மற்றவர்களை தாக்கி பேசுற உங்களை நாங்க தாக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க முக்காடு போட்டுட்டு வெளியில வர முடியாது. அதுதான் உண்மை. சில பேரை நான் சொல்றேன், ஊடகத்துல தன்னிட்ட யூடியூப் இருக்குன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் பேசுறது. இவர் ஏப்ரல் 12 வெளில போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றது. நாங்க என்னைக்கு போடுவோம், எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. எங்கள் நலம் விரும்பிகள் நீங்கள் விரும்புகின்ற முதலமைச்சர் வேட்பாளர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, பாஜகவுக்கு நன்றியா இருப்பேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமாக குற்றம் சாட்டுகின்ற விதமாக சில கைக்கூலிகள் செயல்படுகிறார்கள் சொல்றாரு. யாரு இப்ப செங்கோட்டையன் யாரோட கைக்கூலின்னு சொல்றாரு? டிடிவி தினகரனோட கைக்கூலியா இல்ல ஓபிஎஸ் ஓட கைக்கூலியா? அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு, எங்க போய் சந்திக்கிறாரு? கரெக்டா? அதாவது பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, அவர் தோல்வி பயத்தில் உணர்வது தெரிகிறது. உறுதியாக இந்த தேர்தலில் பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார். அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமி புறங்கு தள்ளுவார்கள். இதுதான் உண்மை. இன்னொன்று, எந்த காரணத்தை கொண்டு துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும்? இப்ப வெங்கசாமி என்ன இருப்பார
18 சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் என்ன காரணத்துக்காக வெளியேறினார், எதனால இன்னும் தெரியும். இன்னைக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார் என்பது தெரியும். அதனால பழனிசாமி போன்றவர்கள் பிதற்றுவதெல்லாம் பெருசா எடுத்துட்டு கேட்க வேணாம். அது வேண்டாம், டெல்லியில் உள்ளவர்களுக்கு வேண்டுமானால் அந்த 20% பெருசா தெரியல. அந்த 20% இந்த முறை 10% கீழே குறைய போகிறது என்பதுதான் உண்மை. இரட்டையை வைத்துக் கொண்டு பணபலத்தை வைத்துக் கொண்டு அவர் இன்றைக்கு 21 தேர்தலிலே அந்த அளவுக்கு அவரால் பெற முடிந்தது. இந்த தேர்தலில் அதுவும் முடியாது என்பதுதான் உண்மை. அது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பலர் அவர் சொன்னார் பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு. ஒரு சமயம் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ராஜபக்ச இருக்காருல்ல, அவருடைய கட்சி இங்க ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி இப்ப சிலோன்ல ஒரு கவர்மெண்ட் வந்திருக்க புது கட்சி, அது வேணா கூட்டணி வைக்கலாம், வேற யாரும் வரமாட்டாங்க தெரியும் உங்களுக்கு. 4 கூட்டணிகள் அமைன்னு அதான் சொன்னேன். திமுக தலைமையில ஒரு கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையில ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி முன்னெல்லாம் தனியாக நிற்பாரு, அவரும் இந்த முறை கூட்டணிக்கான மனநிலை இருக்காருன்னு எனக்கு தெரியும். அதனால 4 கூட்டணி வரும். அதனால பழனிசாமி இந்த முறை படுபாது தள்ளப்படுவார். அங்கு உள்ளவர்கள் இன்னும் டெல்லியில உள்ளவங்க டிடிவியை சரி பண்ணிடுவாங்க, அவர் நம்மளோட வந்துருவாரு அப்படின்னு அவங்க பகல் கனவு கண்டால், உண்மையிலேயே இந்த முறை அவர்கள் சாரி, நீங்கள் தோற்றால் அதற்கு நாங்கள் காரணம் அல்ல, அம்மா அவர்களின் கட்சி தோற்றால் அதற்கு டிடிவி தினகரனும் எங்களை சேர்ந்தவர்களோ காரணம் இல்லை, நீங்கள் தவறியதை அதை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அது எங்களுடைய தவறல்ல, உங்களுடைய தவறு. செங்கோட்டையன் வந்து டைம் கொடுத்து பார்த்தா முடிஞ்சிச்சு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, யாரெல்லாம் பிரிந்தார்களோ அவங்களையெல்லாம் ஒன்று இருக்கிறதுலாம் என்னுடைய பணியாக சொல்லி சொன்னார். ஏன்னா அரசியல் வர மாட்டேன். இப்போ பிரிஞ்சவங்க எல்லாத்தையும் அவர் பேச்சுவார்த்தை இருக்கிறாரா? அவர் வந்து அது தெரியல. என்னட்டெல்லாம் அவரு ஒரு சீனியர் மேன். நான் வந்து அவங்க கூட போய் இணையறதுக்கு சான்ஸே கிடையாது சார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தோம். புதுதாக தான் பழனிசாமி வந்து ஏறினார். நான் 4 மாதம் பொறுமையா இருந்தது. சில நல விரும்பிகள் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற சில கருத்துக்களை சொன்னார்கள், அது நடக்கும் என்று வெயிட் பண்ணோம். அதுதான் திரு பாண்டே அவர்களுக்கும் இன்னும் தாண்டி குதிக்கிறவர்களுக்கு சொல்றோம். அது டெல்லிக்கு அடிக்கடி செங்கோட்டையன் போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியும், யாரையெல்லாம் சந்தித்தது தெரியும். நான் டெல்லிக்கு போயிட்டு வந்து யாரையெல்லாம் சந்தித்தது, அது முக்கியமான நலம் விரும்பிகள் எங்களிடம் சொன்ன தகவலின் அடிப்படையில தான் நாங்கள் பொறுமை காத்தோமே தவிர, அது வரைக்கும் பழனிசாமி எப்படி ஏற்றுக்குவோம்? அம்மா மக்கள் முன்னேற்றம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால அவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அன்னைக்கே சொல்லல, இன்னைக்கே இவங்க யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு, இவங்க டைமை ஃபில் பண்றதுக்கு எங்களை இழுத்தால் நாங்கள் இன்னும் அடுத்த கட்டம் தாண்டி அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி இருக்குமே தவிர, இது எதற்கு சொல்கிறேன்னா, தேவையற்ற கருத்துக்களை பரப்புகிறார்கள் சில யூடியூப் சேனல்ஸ். அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது, நாங்கள் கிளியராக இருக்கிறோம், நாங்கள் பழனிசாமி இல்லாத பொழுதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றோம், பழனிசாமி வந்தவுடனே ஏன் வெளியேறவில்லை என்றால், சில நலம் விரும்பிகள் எங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சில கருத்துக்களை சொன்னதால், அதற்காக சில நிகழ்வுகள் நடந்ததும் உங்களுக்கு தெரியும். எதற்காக செங்கோட்டையன் எங்கெல்லாம் பறந்து சென்று வந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் எங்கெல்லாம் சென்று வருகிறார் என்பது தெரியும். அதனால் சில காலம் பொறுத்திருந்தோம். அதற்கு தள்ளி போவதற்கு கூட எங்க தொண்டர்கள் அதை விரும்பவில்லை, வெளியில வாங்கினாங்க. அதிமுக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்தாலும் மன்னிப்பு வந்து துணை முதல்வர் பொறுப்பு. அதான் சொன்னேன், அதுக்குதான் நான் பதில் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஓபிஎஸ் அது என்னுடைய பதில நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா தெரியாது. அவருக்கு அவர் அப்பயே சிறுபான்மை வாக்குகள் கிடைக்காது. ஏன்னா பழனிசாமி ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு மனிதர் என்பது எல்லாருக்கும் தெரியும். நீங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணதை பார்த்தாலே எல்லாரும் எந்தெந்த யாருக்கு துரோகம் பண்ணாங்க. இன்றைக்கு தண்ணியிலும் உள்ளவர்களை என்ன ஏமாற்றினாங்க, இன்னொரு கட்சி வரப்போகுது, அவங்க 80 சீட்டு பேசிட்டோம், அவரை பத்தி எல்லாம் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் மதுரையில போய் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு. இன்னும் வந்து பிரம்மாண்ட கட்சி அது சிலோன்ல இருந்து வரலாம்னு நினைக்கிறேன். இல்ல ஆந்திராவில் உள்ள ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணிக்கு வரலாம்னு நினைக்கிறேன். அதிமுக கவிழ்க்க நினைத்த சில பேரை மன்னிச்சு அவங்க துணை முதலமைச்சர் அதான்பா. அதான் நான் முன்னாடியே என் பதில திரும்பி பாத்தீங்கன்னா, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எதற்காக அங்க திருப்பி சென்றாரு எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டேன். கரெக்டா? அந்த ஆட்சியை அவர் 11 எம்எல்ஏக்களோட எங்க 12 எம்எல்ஏக்கள் இல்லாத சமயத்துல ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பிரதமர் சொல்லிதான் போனேன்னு சொன்னாரு. அது திரும்ப திரும்ப கேக்குறீங்க. நம்ம தான் சொன்னேன். என்னோட முதல் பதில பாத்தீங்கன்னா உங்களுடைய அத்தனை கேள்விக்கும் பதில் கரெக்டு தானே சார்? புனிதமா பார்க்கப்படும் அதிமுக தலைமை அலுவலகத்தை அடித்து
நொறுக்கி சேர்க்கணுமா? இதெல்லாம் நான் சப்பக்கட்டு கட்டுறது சார். முதல்ல நீ முதல்ல நன்றியை பத்தி பேசுறது தகுதியற்ற மனிதர். சாத்தான் வேதம் சொல்லுவாங்க நம்ம கிராமங்கள்ல. அதான் இவர் நன்றியை பத்தி பேசுறாரு. இவரிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏமாறாது என்னைக்கும். சில பேர் சொல்றாங்க ஒரு பெரிய டான் சசிகலாவை வீழ்த்திட்டார். ஜெயில இருந்தவங்களை போய் என்ன வீழ்த்தின நீ? அது மாதிரி ஓபிஎஸ் வீழ்த்திட்டார். ஓபிஎஸ் போய் அந்த வலையில மாட்டிக்கிட்டார் பாவம். டிடி என்றைக்கே வெளியில உங்களை போன தேர்தலில் நீங்க ஜெயிக்க முடியாத காரணம் என்னன்னு இந்த அவரை தூக்கி பிடிக்கிறவர்களுக்கு தெரியும். கரெக்டா? நாங்கள் வெளிப்படையாக 29 தொகுதிகளிலே உங்களுக்கு அவர்கள் தோல்விக்கு காரணம் தெரியும். கிட்டத்தட்ட 60-80 தொகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு இந்த இயக்கம், அம்மாவின் இயக்கம் ஒன்றிணைந்தால்தான் அது நல்லது என்பது என்ன உள்ளவர்களுக்கு நாங்கள் ஒன்றிணையாத போது இவர்கள் எத்தனைதான் 65 சீட்டு வாங்கியிருந்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன என்பது அந்த டான் அவரை பத்தி பேசுறவங்களுக்கு தெரியும். ஒரு கட்சியில எல்லாரையும் பிடிச்சு வச்சுட்டு தலைவர் பதவியில இருக்கிறது பணபலமும் அன்றைக்கு ஆட்சி பலமும் இருந்தப்ப எல்லாரையும் ஏமாற்றி உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இது வர்ற தேர்தலில் அதோடைய பலனை அவர்கள் பார்க்க போகிறார்கள். திமுக பயன்படுத்த வேணாம். பழனிசாமி செய்கிற கைங்கரியங்களே திமுகவுக்கு சாதகமா தான் இருக்க போகுது. அதனாலதான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் பழனிசாமி தான் அங்க நிரந்தர பொதுச்செயலாளர் இருக்கணும், அது எங்களுக்கு சுலபமா இருக்குன்னு சொன்னாரு. அழகா சொல்லிட்டாரு 2 வரியில. அதான் காரணம். இன்றைக்கு எல்லா வெற்றிக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியும், பழனிசாமி என்பதுதான் என்ன. அதனால இது உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கு. இது யாருக்கு சாதகமாக போகணும் அரசியல் தெரிந்த அத்தனை பேருக்கு தெரியும். இது அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. தமிழக பாஜக இப்ப நயனாநாயகன் கையில போனதுக்கு அப்புறம் ரொம்ப வீக்கா இருக்கு. அங்கேயே டெல்லி போயிட சொல்லுது அப்படிங்கிற தகவல். நயனார் நாகேந்திரன் எனது பழைய நண்பர். அவர் நம்ம ஒன்று சொன்னா அதுக்காக உடனே அவரு மாத்தி மாத்தி பேசுறாரு. நேற்று கூட சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் சொல்கிற வேட்பாளரை நான் ஆதரிப்பேன் என்கிற மாதிரி டிடிவி சொன்னார். மாதிரி எல்லாம் சொல்ல, அமித்ஷா அறிவிக்கிற வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம்னு சொல்றேன். நீங்க என்னுடைய பேட்டிகள்ல பார்க்க சொல்லுங்க. அவரை திரும்ப மாதிரி எல்லாம் சொல்லுவேன், நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லியிருக்கேன். முன்ன ஒற்றுமை கேட்டப்ப அவரு அமித்ஷாவை போய் கேளுங்க யார் வேட்பாளர்னு கேட்டப்ப சொல்லியிருக்கேன். இன்னொன்னு, அமித்ஷா அவர்கள் என்றைக்குமே பழனிசாமி தான் முதல்வர்னு அவர் சொல்லவே இல்லை. அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் எதுக்கு சொல்லணும்? அவரு முதல்ல திரும்ப நான் கிளிப்பிள்ள மாதிரி சொல்றேன். முதல்ல ஏப்ரல் 11ஆம் தேதி பேட்டியிலையும் என்டிஏவுக்கு தேசிய அளவில் மோடி அவர்கள் தலைவர், தமிழ்நாட்டுக்கு என்டிஏவுக்கு தலைவர் அண்ணன் பழனிசாமின்னு சொன்னார். அதை நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவர்னு நீங்க அதை இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த மற்ற பேட்டிகள்ல அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? திரும்பி பழனிசாமி சொல்லியிருக்கலாம். இன்னொன்று, எங்களுக்கு சில நலம் விரும்பிகள் சொன்ன விஷயங்களுக்காகவும் நாங்கள் காத்திருந்தோம். ஒரு நாளும் நல்லா பாருங்க, அமித்ஷா அவர்கள் சொல்கின்ற வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம் தான் நான் சொல்லியிருக்கேன். அது திரு நயனார் நாகேந்திரனுக்கு மீண்டும் அதை இந்த நேரத்தில் உங்கள் மூலம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதுதான் பழனிசாமி 2026 தேர்தலுக்கு பிறகு நடு ரோட்டில் இருக்க போகிறேன் என்பதை மறைமுகமாக அவரை ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதான் அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இப்போ என்ன நடந்தாலும் சரி இழுத்து போதி படுத்திருக்கிறவங்க, நீங்க ஆட்சி கனவெல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா எது சரியோ அதை செய்யுங்கள். இல்லை என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி சொன்னது போல அவர் நடுரோட்டில் இருக்க போவது உறுதி. அப்பொழுது இவர்களை எல்லாம் காப்பாற்ற நாங்கள் தான் வரணும். விஜயின் பிரச்சாரம், விஜயோட பிரச்சாரம் நிறைய இடங்கள்ல நெகட்டிவ் இம்பாக்ட் உருவாக்குது. கூட்டத்துல அவங்க கட்சிக்காரவங்க சரியில்லை, தொண்டர்கள் வர்றவங்க இடைவெளா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இருக்கு. அது எதுவும் மாற்றம் பண்ணணுமா? அவருக்கு ஏதாவது நீங்க அட்வைஸ்? இன்னொரு கட்சி தலைவருக்கு நாங்க அட்வைஸ் பண்ணேன்னா இதை உங்க மாதிரி கன்சல்டன்சியா நடத்திட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்க இதெல்லாம் பேசிட்டு? அது ஒவ்வொரு கட்சியோடைய உள்ள நிர்வாகிகளும் அந்த தலைவரும் அதை பற்றி எல்லாம் அவங்கதான் அதை சரி செஞ்சுக்கிறோம். எங்க கட்சியில என்ன சரி பண்ணணும் நீங்க அட்வைஸ் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க அட்வைஸ்? அதுக்கு நாங்க தூக்குமாடி கூட சொல்லிடுவோம். நாங்கெல்லாம் நீங்க கூட்டணிக்கு நான் தான் கிளியரா சொல்லிட்டேன். அன்னைக்கு பூலித்தேவன் நினைவிடத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன்.
நாங்க 24 கூட்டணி தேர்தலுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவு அந்த தேர்தலில் கொடுத்தோம். இது 26 தேர்தல். தமிழ்நாட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல். இதற்கு எங்கள் அம்மா மக்கள் கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் அறிவிப்போம். எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டையும் அறிவிப்போம்னு சொன்னேன். அதனால கொஞ்சம் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க. டிசம்பர் மாதத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சிறப்பான ஒரு கூட்டணி அமையும். இன்னும் சொல்ல போறேன், நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும். அதுதான் வெற்றி கூட்டணியாக இருக்கும். இல்லங்க, நீங்க இல்ல நீங்க அதுல இதுக்காக இது தப்பு கிடையாது. அது நீங்க இல்லங்க, 26 தேர்தல் உங்களுக்கு டிசம்பர் மாதத்துல எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இங்க தஞ்சாவூர் வருவல அடிக்கடி அப்ப கேளுங்க, அப்ப உங்களுக்கு தெரியும்.